முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவ்வளவு சுலபமாக யாருக்கும் நான் தூக்கி கொடுக்காத வரத்தை தான் இன்று என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். அவன் செல்லமே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எவ்வளவுதான் எனக்காக உட்கார்ந்து தவம் செஞ்சாலும் அவ்வளவு சுலபமாக நான் இந்த வரத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் அன்பு பிள்ளையாக நல்லது கெட்டது துக்கம் துயரம்னு எது வந்தாலும் முழுசாக என்னையே நம்பி என்னையே மனசில் நினச்சி எனக்காகவே வாழ்ந்து வரும் உனக்காக இப்பொழுது இந்த வரத்தை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாட்களாக நீ அனுபவித்த துன்பமும் துயரமும் இப்போது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படியும் நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியும் இந்த அப்பன் முருகன் உனக்கான வரத்தை கொடுக்க போகிறேன். எதை கொடுத்தா நீ சந்தோஷப்படுவ, எது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ விரும்பியதை உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன். ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ, நீ விரும்பினதை நீ என்கிட்ட கேட்டதை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா நீ ஏன் அதை வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை விடமாட்டேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைத்தே தீருவேன். ஒவ்வொன்றா இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதும் நல்லதே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன்கிட்ட இருந்து இனிமேல் வாழ்க்கையை பற்றின வெறுப்போ சலிப்போ வரக்கூடாது. எப்போதுமே வாழ்க்கையை நேசித்து வாழ பழகு. வாழ்க்கைனா நல்லது கெட்டது எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை நீ நேசித்து வாழும்போது தீயவைகளும் கெட்ட விஷயங்களும் தானாகவே அகன்று எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிருமே சொல்லமே. நீ எப்போதும் வாழ்க்கையை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது நான் அல்லவா. இந்த அப்பன் முருகனின் அரவணைப்பில் நீ பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கும்போது வாழ்க்கையை பற்றின கவலை உனக்கு வேண்டாம். எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துட்றேன். உன்னை வீழ்த்தவும் அழிக்கவும் எந்த திசையிலிருந்து யார் வந்தாலும் உன்னை காப்பாற்ற இந்த கந்தவேல் நான் இருக்கேன். எதிரிகளை வீழ்த்த என் வெற்றி வேலும் உனக்காக இருக்கு. அப்புறம் என்ன, முருகா சரணம் முருகா சரணம்னு நீ என்னையே சரணடைஞ்சிரு. எதுக்காகவும் பயப்படாம நீ தைரியமாக உன் வாழ்க்கையை வாழும்போது நானும் உனக்கு துணையாக இருந்து உன் மன பாரத்தை எல்லாம் நான் ஏந்திக்கிட்டு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் உன் கைகளில் தருவேன். இப்பொழுது உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு எல்லா சூழ்நிலைகளையும் நான் அறிவேன். நீ எதிர்பார்த்தது போல சில விஷயங்கள் நடக்கலை, அதனால் நீ வருத்தத்தில் இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் சில விஷயங்கள் நீ எதிர்பாராத விதமாக உனக்கு நடந்து அது உனக்கு கவலையை கொடுக்குதுங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். நடக்காத விஷயங்களை நினச்சி வருத்தப்படவும் வேணாம், நடந்த விஷயங்களை நினச்சி கவலைப்படவும் வேண்டாம். நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்த்த விஷயங்களை சீக்கிரம் சரியான முறையில் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பாராமல் நடந்த அந்த மோசமான விஷயத்தையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகவே இந்த அப்பன் முருகன் உனக்கான வரத்தை கொடுக்க வந்திருக்கேன். இனிமே நான் கொடுத்த இந்த வரத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ பல அற்புதங்களை பார்க்க போகிற. யார் உன்னை துன்புறுத்தினாலும், எந்த விஷயமும் வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காததாக நடந்தாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாத. என்ன நடந்தாலும் அதை எதிர்த்து அழிக்கிறதுக்கு நான் இருக்கேன். நல்லதை உனக்கு கொடுத்து கெட்டதை அழித்து உன் வாழ்க்கையை நீ புத்தம் புதுசாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி செய்கிறேன். மங்களம் பொங்கும் மகிழ்ச்சியான பல நல்ல நிகழ்வுகளை நான் உனக்காக நடத்தி கொடுத்துட்றேன். இன்று முதல் உனக்கு நிழலாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்க்கறது போலவே செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எப்போதும் பொறுமையாக இருக்கணும். எவ்வளவுதான் புயல் வெள்ளம் வந்தாலும் கொஞ்ச நேரம் கழித்து அது தானாகவே கடந்து போயிரும் தானே. புயல் காற்று அடித்தாலும் ஒரு சில மணி நேரங்களில் அது அடங்கி அமைதியாயிடும். வெள்ளமே வந்தாலும் சில மணி நேரங்களில் அந்த வெள்ள நீரெல்லாம் வடிஞ்சு போய் உலகம் அமைதியாக மாறுவதை பார்த்துருக்கதானே. அதே போல தான் உன் வாழ்க்கையில் புயல் வெள்ளம் என எது வந்தாலும் அதை தாண்டி நீ நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி
நீ வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். உன் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்போதும் எல்லாருமே உன் கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்கன்னு உனக்கு தெரியும் தானே. யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனியாக இருந்து பழகிக்கோ. யார் மேலேயும் அதிகமாக அன்போ பாசமோ நம்பிக்கையோ வச்சுக்கிட்டு அப்புறம் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படாத. நியாயமும் நேர்மையும் கொண்டு வாழும் உனக்கு உண்மையான நல்லவர்களை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யார் ஒருத்தர் உண்மையாக நேர்மையாக நியாயமாக இல்லாமல் பொய்யானவர்களா போலியானவர்களா அடுத்தவங்ககிட்ட இருக்க காசு பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்களோ அப்படிப்பட்ட போலியான மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து நான் அப்புறப்படுத்திடுறேன். நீ நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். இன்னும் எதுவும் தாமதமாகலை. இந்த நொடி இந்த நிமிஷம் நீ ஆரம்பிச்சினா கூட உனக்கான முயற்சிகளை நம்பிக்கையோடு செஞ்சினா கூட உன்னால் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட முடியும். வாழ்க்கையை பார்த்து நீ ஒருபோதும் பயப்படாதே. அது பிரச்சனையாக இருக்குது இது பிரச்சனையாக இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் நீ வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கூடிய சீக்கிரம் காலமும் நேரமும் உனக்கு கழிஞ்சு வரும். நீ நினச்சதை எல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் நீ மூழ்க தயாராக காத்திரு. எந்த விஷயத்தை உனக்கு செஞ்சு கொடுத்தா நீ சந்தோஷப்படுவியோ அதையே உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை நான் மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றி காட்டிடுறேன் என் செல்லமே. என் வாழ்க்கை எப்போ மாறும், எனக்கு எப்போ நல்லது நடக்கும்னு ஏங்கி காத்திருக்க உனக்கு கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நடந்து நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். எப்போதும் அன்பு பாசம் காசு பணம்னு இந்த 4 விஷயங்களையும் யாரிடமும் எதிர்பார்த்து போய் நிற்காதே. அன்பு பாசத்துக்காக நீ ஏங்கி நின்றாலும் உன்னை அனாதைன்னு சொல்லி துரத்தி விடக்கூடிய மனிதர்கள் நீ காசு கடந்து போய் கேட்டு நின்னாலும் உன்னை அசிங்கப்படுத்த தான் செய்வாங்க. மொத்தத்தில் இந்த மனிதர்கள் என்கிட்ட நீ எதையும் எதிர்பார்க்காத, நீ எதை வேணா எனக்கு கொடு, அன்பு பாசம் காசு நீ எதை வேணா எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் என்கிட்ட இருந்து நீ எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்றதை சூசகமாக உனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம யாரிடமும் கையேந்தி நிற்காம உனக்கான விஷயங்களை நீயே செஞ்சுக்க பழகு. நீயும் உன் துணையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் தீராத அன்போடும் பாசத்தோடும் நிம்மதியாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் நான் வழிகாட்டுறேன். கூடிய சீக்கிரம் நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கியோ அது எல்லாமே சரியான நேரத்தில் சிறப்பாக நடந்தே தீரும். உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நான் திட்டம் போட்டிருக்கேன். என் திட்டப்படி தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே வரிசையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து நீ பயப்பட வேண்டாம். நீ எந்த விஷயத்தை எதிர்பார்த்தாலும் நானே உனக்கு நிழலாக இருந்து அதை நல்ல முறையில் நடத்தி கொடுத்துருவேன். இந்த நிமிஷம் வரைக்கும் துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கையை இனி இன்பமாக மாற்ற போகிறேன். உன் கூட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை இப்போது இன்பமயமாய் மாறப்போகுது. நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. சில விஷயங்கள் நீ எதிர்பார்ப்பது போல நடக்கலைன்றதுக்காக வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. ஏதோ ஒரு காரணத்தோடு தான் சில விஷயங்களை நான் உனக்கு தள்ளி வைக்கிறேன் தாமதப்படுத்துகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை உயர்த்தி காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ மகிழ்ச்சியோடு இரு. என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா நலமும் பலமும் பெற்று நீண்ட ஆரோக்கியத்தோடும் நிறை செல்வத்தோடும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். நீ என்னை தேடினாலும் என்னை தேடாவிட்டாலும் நீ என்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் என்னுடைய இறை அருளை எப்போதும் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. எந்த நேரத்தில் யாருடைய ரூபத்திலாவது நான் வந்து உன் கூட இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து கொடுத்துருவேன். வாழ்க்கையில் துன்பம் பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமல் என் அப்பன் வேல்முருகன் எனக்கு தோள் கொடுத்து துணையாக நிற்பாருன்ற அந்த தைரியத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ.
இந்த நிமிஷத்திலிருந்தே உன் கவலைகள் அனைத்தும் மறைந்து போய் நீயும் அதை மறந்து போய் மகிழ்ச்சியாய் வாழும்படி உனக்கான ஒரு நல்ல வரத்தை கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீயும் உன் வாழ்க்கையை முழுசாக என்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு மௌனமாக இரு. உன் வேண்டுதல்கள் எதுவும் வீண் போகாத அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துட்றேன். உன்னை வேணும்னே வம்புக்கு இழுக்கிறவங்களையும் வேணும்னே உன்கிட்ட சண்டை போடுறவங்களையும் அமைதியாக அவங்க வழியிலேயே விட்டுடு என் செல்லமே. வேணும்னே உன்கிட்ட வம்பிழுக்கிறவங்களுக்கு நீ பதில் சொல்வதோ அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுட்டு உன் பாதையில் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிக்காதே. யாருக்காக நீ வாழ்கிற, நீ அவங்களுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது? உன்னை நம்பி இருக்கிறவங்கள நீ நல்லபடியாக பார்த்துக்கணும்னு யோசிச்சு உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. சில விஷயங்களை நான் காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாகவே கொடுப்பேன். நீ இதில் நினைக்கிற வேலையெல்லாம் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் பொய்யாக போகாது. நீ கேட்டதையெல்லாம் கேட்ட வண்ணமே உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அதையும் இதையும் யோசித்து புலம்பிக்கிட்டே இருக்காம அமைதியாக இரு. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி காட்டுறேன். எந்த நேரமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்க போகிறேன். என்னை வழிபடும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ பொறுமையாக இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பெருமை அடைய முடியும். நீ பேசுகிற வார்த்தைகளையும் நீ வாழக்கூடிய வாழ்க்கையையும் ரொம்ப எளிமையாக அளவாக அன்போடு வாழ தயாராகு. அன்பு காட்டுவதில் வள்ளலாக இரு. கோபப்படுவதில் சிக்கனமாக இரு. உனக்கான வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய கடமைதானே. என் கடமையையும் பொறுப்பையும் நான் சரியாக செஞ்சு கூடிய சீக்கிரம் உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டே திருச்செந்தூருக்கு வந்து எனக்கு நன்றி சொல்ல தான் போகிற. கடல் அலைகள் எல்லாம் உன்னை வரவேற்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீயும் திருச்செந்தூருக்கு வந்து உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல தயாராய்க்கோ.